வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா தேவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருட பஞ்சமியை பத்திங்க. ஆடி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தான் கருட பஞ்சமியா சொல்றோங்க. காசியபர் விந்தை தம்பதிகளுக்கு கருட பகவான் மகனாக அவதரித்த தினம்தான் கருட பஞ்சமியா நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. திருமாலோட வாகனம் கருட பகவான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. எம்பெருமான் ராமனா அவதரிச்சப்போ போர்க்காலத்துல அசுரர்களுடைய நாகாஸ்திரம் லட்சுமணனை தாக்கி லட்சுமணன் மயங்கி விழுந்தப்போ கருட பகவான் தன்னுடைய சிறகுகளை வீசி அவரை மயக்கத்திலிருந்து தெளிய வச்சாருங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணாவதாரத்துல சத்யபாமாவுக்காக பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தாரு கருட பகவானுங்க. கருட பகவான் தான் ஆழ்வார்கள்ல பெரியாழ்வாரா அவதரித்தாருங்க. இது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. இந்த வருஷம் 9/8/2024 அன்னைக்கு பஞ்சமி திதி வருதுங்க. இது வெள்ளிக்கிழமையில வருது. இன்னும் கொஞ்சம் சிறப்புன்னு சொல்லலாங்க. கருட பகவான் பெருமாளுடைய வாகனமா இருக்காருங்க. பெருமாள் யாருங்க? புதன் பகவானுக்கு அதிபதிங்க. அப்போ இந்த கருட பஞ்சமியோட வழிபாட்டுகளை யார் யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனம் கன்னி ராசி லக்னக்காரங்க பண்ணணுங்க. ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களும் இந்த வழிபாடு பண்ணணுங்க. இது போக கன்னிலையோ மிதுனத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடு பண்ணணுங்க. மிதுனத்துல ஒரு கிரகம் இருந்தா அதை திரிகோணத்துல இருக்கிற கோச்சார சனி தொடர்புக்கு வராருங்க. அதே மாதிரி கன்னியில ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்து மேல கோச்சார கேது போயிட்டு இருக்காருங்க. பஞ்சமி அப்படிங்கிறது 5வது திதிங்க. இப்ப 5ஆம் பாவத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்களும் இந்த கருட பஞ்சமி வழிபாட்டை பண்ணலாங்க. இந்த வழிபாடு மிக மிக எளிமையானதுங்க. பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய கருடாழ்வாருக்கு துளசி சாற்றி நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வந்தோம்னா இதனுடைய பலன் முழுமையா நமக்கு கிடைக்குங்க. கருடாழ்வாரை வணங்கிட்டு வர்றதுனால நம்ம நோய்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்குங்க. சர்பதோஷத்துல இருந்து நிவர்த்தி கிடைக்குங்க. கருட ஜெயந்தியை முன்னிட்டு கருட பகவானை வழிபட்டு வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.